Hello friends, welcome to Home Food Zone. இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபினே சொல்லலாம். ஒரு இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா 3 மாசம் வரைக்கும் கூட கெடாமல இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். வெறும் சிம்பிளான ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம அதை பண்ணலாம். இது செய்யறதுக்கு ஒரு pan சூடு பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 6 இருந்து 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஓமம் சீரகம்லாம் நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் வந்து வறுக்காத ரவை எடுத்துருக்கிறேன். வறுக்காத ரவை தான் எடுக்கணும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு வந்து நல்ல பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இது பொடியாக அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் நமக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். முதல்ல 1 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு இதை நம்ம திரும்பவும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டு விட்டு அரைச்சி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே முதல்ல வறுத்து எடுத்து வச்சிருந்த ஓமம் சீரகம் வத்தல் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பொடியாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு இதில் மொத்தம் வந்து 8 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1 கப் தண்ணி நம்ம அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். 7 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக அளந்து சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் நல்லா அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒரு கை வச்சு நீங்கள் மாவு உள்ளே சேர்த்துட்டு ஒரு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே சேர்க்கணும். இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டி ஆயிரும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ரவையை முழுசும் இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு நல்லா லோவில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே நமக்கு நல்லா திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கோம். இப்படியே கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் கெட்டியாகாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான மாவாக கிடைக்கும். கரெக்டாக டைம் பார்த்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக 10 நிமிஷம் நீங்கள் இதை கொதிக்க வச்சுக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வத்தல் மிளகு ஓமம்லாம் வந்து நீங்கள் இந்த கொதிக்கும் பொழுதே சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம கொதிக்கும் பொழுதே சேர்த்தா ரொம்ப கொதிச்சு வடகம் வந்து ஒரு ரெட் கலரில் மாறிடும். அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு கூட நல்லா இருக்காது. அதனால் நம்ம இறக்கிட்டு கடைசியாக நம்ம அரைச்ச பொடி இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து நல்லா ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமான துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து 2 மடிப்பாக போட்டு தான் நம்ம வடகம் போட முடியும். பிளாஸ்டிக் பேப்பரில் ஒரு சிலர் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றுறது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் அந்த மாதிரி நல்ல சுத்தமான துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வத்தல் மிக்ஸை ஃபுல்லாமே சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சமாக தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. மீதி மாவை மூடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக திறந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆறிடும். வடகம் ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுலில் தனியாக எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த துணியை வந்து நல்லா 2 மடிப்பாக இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து லேசாக இந்த மாதிரி விட்டிங்கனாலே போதும். தேய்க்கணும்னு தேவையில்லை. தேவைப்பட்டால் லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வடகம் எடுக்கிறதுக்கு வராது. இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறமா 2 நாள் வந்து ஃபேனில் காய வச்சிங்கன்னா 2 நாள் கம்ப்ளீட்டாக ஆகும். அப்படி இல்லை வெயிலில் காய வச்சிங்கன்னா காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே நல்லா காஞ்சிரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் 2 நாள் ஃபேன்லேயே தான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது வடகத்தை வந்து இந்த துணியிலேருந்து பிரித்து எடுக்கும்போது அடிப்பக்கமாக திருப்பிட்டு லேஸ் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். எடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரலாம். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி தண்ணி தெளித்து எல்லா வடகத்தையும் பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி தெளித்து எடுத்ததுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். திரும்பவும் இது ஒரு நாள் நல்லா உலர்த்திட்டு ஃபேன்லேயோ இல்லை வெயிலையோ நல்லா உலர்த்திட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நல்லா எண்ணெயே குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இதில் சோடா உப்போ எதுவுமே சேர்க்கல. அதனால் நீங்கள் தாராளமாக டெய்லி கூட பொரிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் பொரிச்சு காட்டுறேன். நல்லா வந்து எவ்வளோ மொறுமொறுப்பாக வருதுன்னு பாருங்கள்.
1 கப் ரவை தான் நம்ம போட்டோம். நல்லா பெருசாக அப்பளம் ஊற்றணும்னா ஒரு 50 அப்பளம் வரைக்கும் நம்ம ஊற்றலாம். அதே மாதிரி சின்ன மீடியம் சைஸில் விட்டோம்னா ஒரு 70லேருந்து 75 வரைக்கும் கூட நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.